அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் கௌதம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் TechLancer யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்டெல் மற்றும் வோடஃபோன் ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா ஜியோக்கு எதிராக ஒரு விஷயத்தில் வந்து திரும்பியிருக்காங்க. அது என்ன விஷயம் அப்படின்றத அந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். எங்கே ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து புரியாமல் போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. நான் மறக்காம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு எல்லா நண்பர்களோட வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏர்டெல் வோடஃபோன் ஐடியா யூஸராக நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சந்தோஷமான விஷயம் தான் அந்த வீடியோ. அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள வந்து போகலாம். ஓகேங்க, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல், வோடஃபோன், ஜியோ இவங்க 3 பேரும் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த நெட்வொர்க்ஸ்க்கு வந்து நீங்கள் கால் பண்ணாலும், அதாவது ஏர்டெல் டு ஏர்டெல் கால் பண்ணால் ஃப்ரீ, அதே மாதிரி வோடஃபோன் டு வோடஃபோன் ஃப்ரீ, ஜியோ டு ஜியோ வந்து ஃப்ரீ. ஓகேங்களா, இப்படி தான் இவ்வளோ நாள் வந்து இருந்தது. அதில் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏர்டெல் டு ஜியோ வந்து கால் பண்ணிங்கன்னா வெறும் 1000 நிமிடங்கள் தான் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா நீங்கள் அடிஷனல் சார்ஜஸ் வந்து நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ண வேண்டியிருக்கும். இதை தான் அவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா FUP அப்படின்னு சொல்கிறாங்க, ஃபேர் யூசேஜ் பாலிசி. ஓகேங்களா, அந்த ஃபேர் யூசேஜ் பாலிசியில் தான் உங்களுக்கு 1000 நிமிடங்கள்லேருந்து 3000 நிமிடங்கள் மேக்ஸிமம் வந்து ஒவ்வொரு ரீசார்ஜுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அதர் நெட்வொர்க்ஸ்க்கு வந்து பேசிக்க முடியும். அதை நீங்கள் எக்ஸீட் பண்ணீங்க அப்படின்னா தான் நீங்கள் இந்த FUP ரீசார்ஜஸ் வந்து நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும். இதுதான் இந்த 3 நெட்வொர்க்ஸுமே வந்து இது வரைக்கும் கடைபிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அதாவது நேற்று என்ன சொன்னாங்க, ஏர்டெல், வோடஃபோன் ஐடியா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த FUP சார்ஜஸை கட்ட தேவை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் ஏர்டெல் டு ஜியோ நீங்கள் பேசுனீங்கனாலும் அன்லிமிட்டடாக நீங்கள் எவ்வளோ நாள் இனிமேல் பேசிக்கலாம். நீங்கள் எந்த விதமான FUP வந்து உங்களுக்கு கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது இந்த 1000 நிமிடங்கள் 3000 நிமிடங்கள் இதெல்லாம் வந்து கணக்கே கிடையாது. நீங்கள் எவ்வளோ நாள் இனிமேல் நார்மலாக நீங்கள் எவ்வளோ நாள் எப்படி பேசிகிட்டு இருந்தீங்களோ அது மாதிரி நீங்கள் வந்து பேசலாம் அப்படின்ற மாதிரி வோடஃபோன் மற்றும் ஏர்டெல் ஐடியா வந்து இப்போ வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் இப்போ ஜியோ மட்டும்தான் வந்து அந்த FUP சார்ஜஸை வந்து அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. அதாவது அடுத்த நெட்வொர்க் ஜியோ தவிர்த்து நீங்கள் ஏர்டெல் இல்லை வோடஃபோனுக்கு நீங்கள் வந்து கால் பண்ணீங்க அப்படின்னா அந்த 1000 நிமிடங்கள் வந்து நீங்கள் எக்ஸீட் பண்ணும்போது நீங்கள் வந்து அந்த FUP சார்ஜஸ் வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல் யூசர்ஸும் வோடஃபோன் ஐடியா யூசர்ஸ்க்கும் இது ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கும். ஸோ நான் பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த நியூஸை வந்து கேட்கும்போது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஏர்டெல் யூஸரா இல்லை வோடஃபோன் யூஸரா அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் ஒரு ஜியோ யூஸராக இருந்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு வீடியோ வரும், அதுதான் உங்களுக்கு வந்து இதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நஞ்ச பேச்சா பேசுன, மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்போ மாவுக்கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. ஸோ இப்போ இந்த சேஞ்ச் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜியோக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சரிவாக தான் இருக்கும். கண்டிப்பாக இது ஈடுகட்டுற விதமாக அவங்களுக்கு இன்னொரு புதிய ஆஃபர் வந்து கொண்டு வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அறிவிப்போட ஏர்டெல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 விதமான பிளான்ஸையும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அது என்ன பிளான்ஸ் அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பிளான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 219 ரூபாய்க்கு ஒரு பிளான் வந்து சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா அப்படின்னா 28 days வேலிடிட்டி, டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா 1 GB வந்து உங்களுக்கு வந்து டேட்டா வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் கொண்டான அந்த ஆப்ஷன்ஸு, விங்க்கு இதெல்லாம் உங்களுக்கு அடிஷனல் அந்த ப்ரீமியம் ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இரண்டாவது ரீசார்ஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 399 ரூபாய். ஸோ இது வந்து வேலிடிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 56 நாட்களுக்கு வந்து வேலிடிட்டி, 1.5 GB வந்து பர் டே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது போக இந்த அடிஷனல் ப்ரீமியம் இந்த விங்க்கு அது எல்லாமே வந்து இன்க்ளூட் ஆகிடும். இன்னொரு ரீசார்ஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 449 ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து இன்னொரு ரீசார்ஜ் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 56 நாளைக்கு 2 GB per day. ஸோ டேட்டாஸ் வைஸ் மட்டும் வந்து மாறுது, அதே மாதிரி டேஸ். ஸோ இந்த 56 நாளுக்கு உண்டான வேலிடிட்டிஸ் வந்து இப்போ புதுசாக வந்து அவங்க வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனலாக 3 ரீசார்ஜஸ் வந்து அடிஷனல் ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. 219 ரூபாய்க்கு ஒரு ஆப்ஷன், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 399 ரூபாய்க்கு இன்னொரு ரீசார்ஜ், அப்படி இல்லைன்னா 449 ரூபாய்க்கு ஃபுல் இந்த ரீசார்ஜ் அன்லிமிடெட் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலியமா இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா வோடஃபோன் ஐடியா மற்றும் ஏர்டெல் யூசர்ஸ் வந்து இனிமேல் எந்த விதமான FUP ரீசார்ஜஸும் நீங்கள் வந்து பண்ணது தேவை கிடையாது. நீங்க வாட்டி அன்லிமிட்டடா எந்த நெட்வொர்க் கூடனாலும் எவ்வளவு நாள் நீங்க வந்து பேசலாம். ஜியோ யூசர்ஸ் மட்டுமே இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா மற்ற நெட்வொர்க்ஸ் நீங்க கால் பண்ணும்போது நீங்க அந்த FUP வந்து நீங்க எக்ஸீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து ரீசார்ஜ் பண்ண வேண்டியதா இருக்கும். கண்டிப்பா ஏர்டெல், வோடஃபோன் யூசர்ஸ்க்கு இது மிகப்பெரிய ஒரு சூப்பரான நியூஸை வந்து இருக்கும். உங்களுக்கு ஹாப்பியா ஃபீல் பண்ணீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஏர்டெல், வோடஃபோன் ஐடியா யூசர்ஸ் கண்டிப்பா வந்து ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு இந்த நியூஸ் வந்து போய் சேராம இருந்திருக்கலாம். இந்த வீடியோ மூலமா அவங்க வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்குவாங்க. அதுக்கேற்ற ரீசார்ஜ் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து அவங்க வந்து பண்ணிப்பாங்க. மீண்டும் இதே ஒரு வித்தியாசமான வீடியோவில் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.